மாநகர காவல் ஆணையராக ஐபிஎஸ் அதிகாரி டேவிட்சன் தேவாசீர்வாதம் பதவி வைத்த காலத்துல 200க்கும் மேற்பட்டோருக்கு போலி ஆவணங்களின் அடிப்படையில் பாஸ்போர்ட் வழங்கப்பட்டதாகவும் அதனால் ஐபிஎஸ் அதிகாரி டேவிட்சன் மீதான இந்த புகார் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னையைச் சேர்ந்த வராகி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த விவகாரத்தில் ஐபிஎஸ் அதிகாரி டேவிட்சனுக்கு தொடர்பில்லை என சொல்லி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் உத்தரவின் அடிப்படையில் 5 காவல்துறையினர் உட்பட 50க்கும் மேற்பட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை 2 நீதிபதிகள் அமர்வும் உறுதி செய்துள்ள நிலையில இந்த மனு மீது எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள் விசாரணை நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கையில் ஐபிஎஸ் அதிகாரி டேவிட்சனுக்கு எதிராக விசாரணை நடத்த கோரி மனு தாக்கல் செய்யலாம் என மனுதாரருக்கு அறிவுறுத்தி இந்த வழக்கினுடைய விசாரணையை அக்டோபர் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள்.